Hello 2am Tamil channel viewers. So XAT 2025 பத்தின ஒரு கோர்ஸை பத்தின ஒரு சின்ன அப்டேட் தான் இந்த வீடியோவே. ஸோ எல்லாருமே கேட் எக்ஸாம் எழுதி முடிச்சிருப்போம். ஸோ இப்போ தான் ஒரு 1 வீக் ஆகுது கேட் முடிஞ்சு. ஸோ கேட்டில் எப்படியான பெர்ஃபார்மன்ஸ் என்னெல்லாம் பண்ணோம், எப்படி நல்லா பண்ணோமா நல்லா பண்ணலையா அப்படிங்கிறது எல்லாத்தையும் தாண்டிட்டு அடுத்த ஒரு மேஜரான எக்ஸாம் எது அப்படிங்கிறது பார்த்தோன்னா XAT. யோசிக்காமல் சொல்லலாம், XAT அப்படிங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம். ஸோ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தோம் அப்படின்னா XAT ஒரு பெரிய பூமே ஆச்சு. ஸோ 1 lakh people, ஆல்மோஸ்ட் 1 லட்சம் பேர் வந்துட்டு XAT வந்து எழுதுனாங்க. ஸோ XAT இஸ் கன்சிடர்ட் டு பி த நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்னே சொல்லிடலாம், கேட்டுக்கு அடுத்தது. ஸோ ஸ்னாப் மற்ற எக்ஸாம்ஸ்லாமும் இருக்குது, பட் XATன்றது அதுக்குன்றது வேல்யூ நிச்சயமாக இருக்க தான் செய்யுது. XLRI கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். ஸோ அதுக்கான கோர்ஸ் அப்டேட் 2amல இப்போது போயிட்டுருக்கு இப்போது. ஸோ அதோடைய ஒரு டக்குன்னு டீட்டெயில்ஸை ஒரு நட்சலாக பார்த்துட போகிறோம். ஸோ என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ XAT எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுக்கு சிலபஸ் மோர் ஆர் லெஸ் சேம் தான். கேட்டில் நம்மளுக்கு என்னென்ன மாதிரி செக்ஷன்ஸ்லாம் இருந்ததோ, என்னென்ன மாதிரி செக்ஷன்ஸ் நேம்ஸ் இருந்ததோ அதே மாதிரி தான் XATலையும் இருக்க போகுது. பட் அந்த மார்க்ஸ், டைம் டியூரேஷன் இதெல்லாமே கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ நம்ம XATயில் வந்துட்டு பார்த்தோன்னா கேட் மாதிரியே இதுலேயுமே நம்மளுக்கு வந்து VARC வெர்பல் ஆப்டிடியூட் இருக்குது. அது கூடவே VALR அப்படிங்கிற செக்ஷன் இருக்கும். ஸோ VALRக்கு ஸ்பெஷலாக 4 classes நம்மளுக்கு இருக்க போகுது. அண்ட் நெக்ஸ்ட் திங் QA அண்ட் DI. ஸோ QA அண்ட் DI நம்மளுக்கு கேட்டில் DALRனு சேர்ந்தே வந்துடும். பட் இது வந்து QA அண்ட் DI சேர்ந்து ஒரு செக்ஷனாக வரப்போகுது. QA DIயில் ஒரு ப்ரிடாமினட்டாக ஒரே ஒரு கிளாஸ் இருக்க போகுது. ஸோ லைவ் கிளாஸஸ். ஸோ அது வந்து இந்த கோர்ஸ்குள்ளேயே இருக்கும். ஏன்னா வந்து நம்ம தேவையான அளவு இதை பற்றின நல்லா அலசி ஆராய்ச்சி எல்லாமே பண்ணிட்டோம். நம்ம கேட்லேயே வந்துட்டு இது எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். ஸோ XAT பொறுத்த வரைக்கும் நல்லா ப்ரிசைஸாக பாயிண்ட் டு பி நோட்டட் மாதிரி என்னென்னலாம் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த செஷனில் பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் XATக்குன்னே ஸ்பெஷலைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு செக்ஷன் எது அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா BDM, பிஸ்னஸ் டெசிஷன் மேக்கிங். ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ XATயோடைய ஒரு என்ன சொல்கிறது, யூனிக் ஃபீச்சர்னே சொல்லலாம். ஸோ அதுதான் வந்து நிறைய பேருக்கு ஒரு டஃப்பான ஒரு செக்ஷனாக வந்து தோணும். நான் வந்து கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், மேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஸ்னாப் எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், பட் XATக்கு நான் தனித்துவமாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து ஒரு யூனிக் பிளேஸ் எது ப்ரிப்பேர் பண்ணணும், எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டோன் எடுத்து வைக்கணும் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அது எந்த செக்ஷனாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அன்டவுட்டட்லி எந்த டவுட்டுமே இல்லாமல் அது நிச்சயமாக நம்ம டெசிஷன் மேக்கிங், BDM, பிஸ்னஸ் டெசிஷன் மேக்கிங் அந்த செக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டே சொல்லலாம். ஸோ அந்த செக்ஷனுக்காகவே எஸ்பெஷலாக we have 5 classes. ஸோ அதுவுமே இந்த கோர்ஸ்குள்ளே இன்க்ளூட் ஆக போகுது. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு கோர்ஸ்குள்ளே வேறு என்னெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும், ஒரிஜினல் டெசிஷன் மேக்கிங் கொஷின்ஸு, அது அந்த கொஷின்ஸ் அதோடைய சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே இருக்கும். அண்ட் VALR அண்ட் QADI. ஸோ இதுவுமே அதுக்குள்ளே இருக்க போகுது, கொஷின்ஸ் எல்லாமே இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே வந்து அந்த பேக்கேஜாக அந்த ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸாக இருக்க போகுது. ஏன்னா வந்து ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் நீங்கள் அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயர்ஸோ இல்லை அந்த ஒரிஜினல் அதே மாதிரி டிட்டோ கொஷின்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் போகும்போது அந்த ப்ரிப்பரேஷன் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் XAT ஸ்ட்ராட்டஜி. ஸோ எந்த எக்ஸாம்னாலும் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இருக்கும். XATக்குன்னு இருக்கக்கூடிய யூனிக் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணால் அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக நம்ம கிராக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான XAT ஸ்ட்ராட்டஜிஸை லைவ் செஷனாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அது இருக்க போகுது இந்த பேக்கேஜ்குள்ளே. 2 மார்க்ஸ் இருக்க போகுது. அதாவது XAT 2amமே ப்ரிப்பேர் பண்ண மார்க் எக்ஸாம்ஸ். மார்க்ஸ் நிறையாவே எடுத்திருப்பீங்க. கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு மார்க்கை பற்றின எக்ஸாம் ஃபியர் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. பட் XATக்கு ஒரு மாடல் ட்ரை பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்காக 2 ஸ்பெஷல் XAT மாடல் இருக்கக்கூடிய மார்க்ஸ் அது வந்து அந்த இதுலேயே இருக்க போகுது. அண்ட் அது கூடவே 6 XAT ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸே மார்க்ஸாக இருக்கிற மாதிரி. ஸோ அதுவுமே கேட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணியிருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் 6 இயர்ஸ்க்கான ப்ரீவியஸ் இயர்ஸும் நீங்கள் மார்க்ஸாக ட்ரை பண்ணலாம். ஸோ மார்க்ஸ்ன்றது பார்க்கும்போதே டோட்டலாக ஒரு 8 மார்க்ஸ் வருது. 2am மார்க்ஸு, 6 ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸே அதுவே வந்து அந்த எக்ஸாம்ஸே மார்க்கா. ஸோ அதெல்லாமே இருக்குது. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் GD, PI, VAT இதோட ட்ரைனிங்கும் இந்த கோர்ஸ்குள்ளே இன்க்ளூடட். ஸோ இது சூப்பரான ஒரு பக்காவான நீட்டான ஒரு பேக்கேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு இதில் இருக்க போகுது. அடிஷ்னலி ஸ்னாப் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அந்த லைவ் கிளாஸஸ் இது கூடவே எங்கேஜ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்னாப்புக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா யூ கேன் ஜம்ப் இன், அது எல்லாமே சேர்ந்து இதுக்குள்ளேயே கவர் ஆகிடும். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு பேக்கேஜாக we are availing it to 7,500 rupees. ஸோ கோர்ஸ்க்கான இது. ஸோ XATக்கே நீங்கள் சாய்ஸாக வச்சுருக்கீங்க, கண்டிப்பாக அடுத்த டார்கெட் எனக்கு XAT தான். இன்னொரு நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ இருக்குது XAT இன்னும் பார்த்தோன்னா XAT டிசம்பர் முடிஞ்சிடும். ஜான்வரி ஃபஸ்ட் வீக், ஃபஸ்ட் சண்டே ஆஃப் ஜான்வரி
எப்போவுமே எக்ஸைட்டின்றது கண்டக்ட் பண்ணுவாங்க. முக்கியமான விஷயம் எக்ஸைட்டிக்கு இன்னும் டேட்ஸ் இருக்குது. எக்ஸைட்டி வந்துட்டு அடுத்த இன்னும் ஒரு 2 டேஸ்க்குள்ளே வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இந்த 2 டேஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் எக்ஸைட்டிக்கும் அப்ளை பண்ணி வச்சுருங்க. எக்ஸைட்டியை சாய்ஸாக வச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நாள் தள்ளி போடாதீங்க. டேட்ஸே முடிய போகுது. மேபி அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பட் எந்தவித கன்ஃபர்மேஷனும் இது கிடையாது. ஸோ இப்போதைக்கு நவம்பர் 30 அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நவம்பர் 30க்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருங்க. ஸோ எக்ஸைட்டி உங்கள் சாய்ஸில் இருக்குது அப்படின்னா யூ கேன் கன்சிடர் திஸ் வேல்யூபிள் பேக்கேஜ் எக்ஸைட்டி கோர்ஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸைட்டி எக்ஸாம்க்கான ரெஜிஸ்ட்ரேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்லேயே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற லிங்க்லேயே இருக்குது. ஸோ டக்குன்னு அப்படியே போய்ட்டு அந்த எக்ஸைட்டி ரெஜிஸ்டர் பண்ணுறங்க. அண்ட் கோர்ஸும் அவைலபிலிட்டி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எக்ஸைட்டி ப்ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னா ஷியராக யூ கேன் ஜம்ப் இன் டு யுவர் ப்ரிப்பரேஷன் திங். ஆல் தி வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். இதுவும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்ல விதமாக எழுதுங்க. அண்ட் மேற்கொண்டு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அகெயின் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.